1968 எங்கள் ஊர் ராஜாவும் தேவர் ஃபிலிம்ஸ் எடுக்கிற படம் இது காதல் வாகனம் ரிலீஸ் ஆகுது. எம்ஜிஆர் ஜெயலலிதா நடிக்கிறாங்க. நடிகர் திலகத்தோடு எங்கள் ஊர் ராஜான்னு ஒரு படம் ஜெயலலிதா நடிக்கிறாங்க. இதில் காதல் வாகனம் ஆவரேஜ் படமாக அமையுது. எங்கள் ஊர் ராஜா ஓரளவு கலெக்ஷன் படமாக அமையுது. இந்த 68ஆம் வருஷம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாள் ரிலீஸ் ஆகலாம். 68ஆம் வருடம் மிகப்பெரிய ஹிட்டுன்னு பார்த்திங்கன்னா அது தில்லானா மோகனாம்பாள் வந்து சேர்ந்துடும். குடியிருந்த கோயில் தில்லானா மோகனாம்பாள் வந்துடும். நம்பர் 1 அதுக்கு தான். பட் இந்த ரெண்டில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எங்கள் ஊர் ராஜா அதை காட்டில் ஒரு படி மேலே வசூலில் இதில் மிஞ்சிறது நடிகர் திலகம். 1969ஆம் வருடம் மக்கள் திலகத்துக்கு நம் நாடும் நடிகர் திலகத்துக்கு சிவந்தம்னு எடுக்கிறாங்க. நடிகர் திலகத்துக்கு வந்து முதல் வெளிநாட்டில் போய் எடுத்த கலர் படமாக ஸ்ரீதர் மிக பிரம்மாண்ட செலவில் தயாரிக்கிறார். அதே மாதிரி நம் நாடுன்ற படம் வந்து நம்ம புரட்சித் தலைவர் ஜெயலலிதா எல்லாம் நடிக்கிறாங்க. ஜம்புன்னு ஒரு டேரக்டர், அந்த டேரக்டர் உண்மையில் அற்புதமாக டைரக்ட் பண்ணியிருப்பார். அந்த படத்தில் ரொம்ப சிம்பிளாக வருவார் எம்ஜிஆர். ரொம்ப அருமையான ஒரு படம். ஆனால் இதில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதிக பொருட்செலவில் வெளிநாடு போய் எடுத்ததில் ரெண்டுமே 20 வாரங்கள் ஓடினாலும் ஒருபடி வசூலில் மிஞ்சி நிற்கிறது நம் நாடு தான். இந்த வருஷத்தில் ஜெயிக்கிறது வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான். பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அவர் தான், வசூல் சக்கரவர்த்தி. இந்த வருடத்தில் நம் நாடு மதுரை மீனாட்சி தேட்டரில், சிவந்தமன் மதுரை சென்ட்ரல் திரையரங்கில் அது 140 நாள் ஓடுது. இது 118 நாள் ஓடுது. இருந்தாலும் அந்த மிகுந்த பொருட்செலவு தேர்தல் இந்த சிவந்தமன் பல இடங்களில் 100 ஓடி இருக்குது. நம் நாடு ஓடுனாலுமே அதில் ஒரு படி மேலே வின் பண்ணுறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் 1969. அடுத்து 1970க்கு வருவோம். இது எம்ஜிஆர் ஜெயலலிதா மாட்டுக்கார வேலன். அதே மாதிரி சிவாஜி ஜெயலலிதா எங்கள் மாமா. அது ஜேஆர் மூவிஸ் எடுக்கிறாங்க எங்கள் மாமா. இந்த படம் வந்து மாட்டுக்கார வேலன் வந்து ஜெயந்தி ஃபிலிம்ஸு நீலகண்டன் டைரக்ட் பண்ணுறாரு. இது ஏசி திருவள்ளுவர் டைரக்ட் பண்ணுறாரு. இது சிந்தாமணியில் வருது. எங்கள் மாமா மாட்டுக்கார வேலன் சிந்தாமணியில் வருது. எங்கள் மாமா மதுரை ஆசியாவின் மாபெரும் தங்கத்தில் வருது. அது 70 நாட்கள் ஓடுது. இது சில்வர் ஜூப்ளி ஓடுது. இதில் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக நல்லா வசூல் பண்ண எங்கள் மாமா படம்னாலும் இதில் வின் பண்ணுறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான். அந்த ஆண்டின் மிகப்பெரிய ஹிட்டாக அந்த படம் அமையுது. மாட்டுக்காரர்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. வெள்ளி விழாவை தாண்டி அந்த படம் ஓடுது. அந்த மாதிரி ஹிட்டான படங்கள் அது ஒன்று. 70 வந்து ஹிட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான். அடுத்து 1971ஆம் ஆண்டுக்கு வருவோம். 71ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரே நாளில் ரிலீஸ் ஆனதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம எம்ஜிஆருக்கு நீரும் நெருப்பும்னு ஒரு கலர் படம், ஜெயலலிதா ஜோடி. சிவாஜிக்கு வந்து பாபுன்னு ஒரு படம். பாபு யாரான ஏசி திருவள்ளுவர் எடுக்கிறாரு. அது வந்து நீலகண்டன் எடுக்கிறாரு. அது கலர் படம், டபுள் ஆக்டு. குடியிருந்த கோயில் ஹிட்டாகி அடுத்த 2 வருடங்கள் அந்த படம் வரும்போது மிகுந்த எதிர்பார்ப்பு கிடையில் நீரும் நெருப்பு வெளியாகுது. பாபு படம் வெளியாகுது. இதில் கருப்பு வெள்ளை, லோ பட்ஜெட்டு, ரொம்ப செலவு கம்மி. அந்த பாபு படம் வந்து இது ஒரு டபுள் ஆக்டு கலர் படம். எம்ஜிஆர் டபுள் ஆக்டு, ஜெயலலிதா ஜோடி இது ஓடுது. இருந்தாலும் இது 12 வாரங்கள் ஓடுது சென்ட்ரலில். இது 13 வாரங்கள் ஓடுது தேவியில். ஆனால் மற்ற நகரங்கள் எல்லா ஊர்களையும் பார்த்திங்கன்னா பாபு ஒருபடி வின் பண்ணுது. இந்த ஒரு நாள் ரிலீஸ் ஆன பாபு நம்ம நீரும் நெருப்பும் படத்தில் வசூலில் விஞ்சி நிற்கிறது பாபு தான். இந்த வருடம் அதான் அந்த வருடம்னா அந்த வருடம் மிகப்பெரிய கெட்டு ரிக்ஷாக்காரன். அதுக்குள்ளே நான் போகவே இல்லை. வசூல் சக்கரவர்த்தி அவர் தான். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஒரே நாளில் வெளியானதில் அந்த வசூலில் யாரும் தான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். அதனால் நீங்கள் ரசிகர்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க. நம்ம எம்ஜிஆர் சிவாஜி 2 பேருமே தமிழ் தொழிலின் 2 கண்கள். அவங்கள ரசிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் அந்த 71 அந்த ஒரு நாள் வெளியான பாபு நீரும் நெருப்பும்ல பாபு விஞ்சி நிற்கிது. அடுத்து 1972 வந்தோம்னா தேவி தேட்டரில் இதயவினை போடுறாங்க எம்ஜிஆருக்கு. அதே இதில் வந்து நியூஸ் சினிமாவில் வசந்த மாளிகை போடுறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. வசந்த மாளிகை இண்டஸ்ட்ரியல் பிளாக் பஸ்டர் ஹிட்டு, ரீரிலீஸ் எல்லாத்துலேயும் பட்டை கிளப்பணும். இப்போ கூட சமீபத்தில் போட்டு கூட போடுறோம்னா 100 நாள் 50 நாள் அசால்ட்டாக ஓடக்கூடிய ஒரு படம். இதில் விஞ்சி நிற்கிறது நடிகர் திலகம் தான் 72ல். இந்த தாக்கத்தை பார்த்தேன் டைரக்டர் ஸ்ரீதர் ஹீரோ 72ன்னு ஒரு படத்தை கால்ஷீட் போட்டாராம் சிவாஜிக்கு. இந்த 72ல் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்குனே பேர் வாங்குகிறார். யார்? சிவாஜி கணேசன்.
வசூல் சக்கரவர்த்தி 72ல் வந்த படங்களில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன படங்களே அதிக 100 நாள் கொடுத்தது நடிகர் திலகம் தான். அதே மாதிரி அந்த வருடத்தின் ஈடு இணையற்ற மிகப்பெரிய வசூல் பண்ண படம்னு பார்த்தீங்கன்னா வசந்த மாளிகை தான். இதில் நம்ம 72ல் பார்த்து இதே வேணால் வசந்த மாளிகை கம்பேர் பண்ணிங்கன்னா வசந்த மாளிகை மிகப்பெரிய இதே வேணி 100-105 நாள் தேவி தேட்டரில் ஓடிச்சு. அது ஒரு வெற்றி படம் தான். இருந்தாலும் அதை காட்டில் ஒரு படி மேலே நிற்கிறது நடிகர் திலகம் 72ல். அடுத்து 1973க்கு வருவோம். 1973ல் விபி ராஜேந்திர பிரசாத் ஒரு தெலுங்கு டைரக்டர். அவர் வந்து முதலாக நடிகர் திலகத்தை வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு. சிவாஜி கணேசன், மஞ்சுளா, எங்கள் தங்க ராஜான்னு ஒரு படம். அதே இதில் எம்ஜிஆர் எடுக்கிறார் நாடோடி மன்னனுக்கு அப்புறம். நாடோடி மன்னனுக்கு அப்புறம் இப்போ கடுமையான ஏற்கனவே மீனாட்சி காணொலியில் சொல்லியிருப்பேன். கடுமையான காலகட்டத்தில் 70ல் பூஜை போட்டு 3 வருஷம் அந்த படத்தை எடுக்கிறாரு. 73 மீனாட்சி தேட்டரில் போடுறாங்க. அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மீனாட்சி தேட்டர் ஓனரு அதை ஏற்கனவே ஒரு காணொலியில் பேசியிருப்பேன். அந்த தேட்டர் இழந்தாலும் பரவாயில்ல போட்டாங்க. சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. அதாவது சொல்கிறாங்கல்ல, இப்போ வசந்த மாளிகை எப்படி 72ல் கலக்குன்னு கலக்குச்சோ 73ல் உலகோஸ்ட்ரு வாலிபன் ஓடா ஏபிசி இசட் சென்டர் வரைக்கும் சூப்பர் டூப்பர் இண்டஸ்ட்ரியல் ஹிட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, பிளாக் பஸ்டர் இண்டஸ்ட்ரியல் ஹிட்டுன்னு அந்த மாதிரி ஹிட்டு. எங்கள் தங்க ராஜா 100 நாளைக்கு மேலே ஓடினாலும் அதையும் தாண்டி பயங்கரமான வசூல் பண்ண படம் உலகோஸ்ட்ரு வாலிபன் 73ல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1975 அந்த 75ல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சத்யா மூவிஸ் படம் எடுக்கிறாங்க. ஏ ஜெகநாதன் ஒரு டைரக்டர். அவர் வந்து இதயக்கணின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க சத்யா மூவிஸு. அதே ஏசி திருலோகச்சந்தர் வந்து சொந்த படமாக எடுக்கிறாரு, டாக்டர் சிவான்னு சொல்லி. அதில் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவரும் ராதா சலூஜனும் இந்தி நடிகை அவங்க ஜோடியாக நடிக்கிறாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சிவாவில் சிவாஜி கணேசன், மஞ்சுளா 2 ஒரு நாள் ரிலீஸ் ஆகுது. சிந்தாமணியில் நம்ம இதயக்கணி ரிலீஸ் ஆகுது. நம்ம இதில் சென்ட்ரலில் டாக்டர் சிவா ரிலீஸ் ஆகுது. டாக்டர் சிவா 72 நாட்கள் ஓடுது, 10 வாரங்கள் ஓடுது. ஆனால் அது 20 வாரம் படமாக அமையுது. பயங்கரமான ஹிட்டு, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. விமர்சன ரீதியாக அந்த படத்தை ஒரு மாதிரி விமர்சனம் பண்ணாலும் எம்ஜிஆருக்கு அரசியலில் பெரிய திருப்பு முனை, உலக வாழ்வதற்கு அடுத்து பெரிய திருப்பு முனை கொடுத்த படம். ரெட்டையில அதை காமிப்பார். ரெட்டையிலே கீழே வரைஞ்சிருங்க, கருப்புள்ள சொப்பில் கோடு கொடுத்துருப்பாரு. அந்த டைட்டில் பார்த்திங்கன்னா அண்ணா பேசுகிற மாதிரி ஒரு சீன் வரும். இது மரத்திலிருந்து ஒரு கனி விழுந்தது, அதை எடுத்து என் இதயத்தில் பத்திரப்படுத்தி கொண்டேன்னு சொல்லி அண்ணா வாய்ஸில் பேசுகிற மாதிரி அந்த 75ல் மிகப்பெரிய ஹிட்டான படம் நம்ம புரட்சித் தலைவர் நடித்த இதயக்கனி. மிகப்பெரிய வசூல் போட்ட இடம்லாம் அந்த படம் இன்னுமே அந்த எம்ஜிஆர் இன்ட்ரோடியூசிங்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அந்த அந்த என்ட்ரி காமிக்கிறது வந்து சிவாஜி எம்ஜிஆருக்கு சூப்பராக காமிப்பாங்க பழைய படங்களில். அதில் எம்ஜிஆருக்கு அமர்க்கலமாக இருக்குங்க. அப்படி காமிப்பாங்க. அவ்வளோ சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஓடின படம் இதயக்கனி 75ல்.